வணக்கம் நண்பர்களே. புது வசந்தத்தை அள்ளித்தருகிற இந்த வைகாசி மாதங்களில் கடகராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை இந்த மாதங்களில் நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எதையுமே துணிச்சலோடு சந்திக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். கடகம் காலச்சக்கரத்தோட சுபஸ்தானம்னு சொல்லப்படுது. கடகராசிக்காரங்களோட அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசியாக கருதப்படுது. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாகம், பூசம் ஆயுள்ய மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா பார்க்கப்படுறாங்க. கடகராசிக்காரங்களோட குணம், மரியாதை, சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி இது எல்லாமே கொண்டவங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சில் ஒரு உறுதி இருக்கும். எப்போதுமே மென்மையாகவும் சாந்தமாக பேசக்கூடிய நீங்கள் கடகத்தோட வீடு காலச்சக்கரம் சுபஸ்தானத்தில் இருக்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் தங்களுடைய உழைப்பால் உன்னதமான உயர்வு அடையக்கூடியவங்க. தாய் மேலே அதிகம் பாசம் கொண்டவங்களாகவும் பிறந்த இடத்தை விட்டு தூரத்தில் எங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கே இவங்களால் மேன்மை அடைய முடியும். கடகராசிக்காரங்க நிலம், வீடு, வாகனம்னு எல்லா வசதி வாய்ப்பும் எப்போதுமே நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்டயே இருக்குது. நல்ல கற்பத்திறன் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதமான உதவிகளையும் மற்றவங்களுக்கு செய்வீங்க. தியாக மனப்பான்மையும் கள்ளங்கவனம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு நினச்சிங்கன்னா வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். கடகராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் பெற போறீங்கன்னா, வாழ்க்கையில் எப்போதுமே முன்னேறணுங்கிற குறிக்கோள் உடையக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. நீங்கள் தைரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த மாதம் சில காரியங்களில் அவசரமாக செயல்படுற மாதிரி தான் உங்கள் மனசில் தோணும். அது சரின்னு உணருங்க. நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். பேச்சில் கோபம் தெரியலினாலுமே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில சிக்கலான பிரச்சனைகளை சுமூகமான முடிவுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மன தடுமாற்றங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்குது. வாகனங்களை போகிறப்ப இந்த மாதங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும்னா ஆழ்ந்த தியானம், யோகா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படும். அதே மாதிரி தொழில் மாதிரியான விஷயம், வியாபாரமான விஷயங்களை கூட நீங்கள் நிதானமாக இருந்துக்கிறது இந்த மாதத்தில் நல்லது. பணவரத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே உங்களுடைய தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். புதுசாக ஆர்டரை பற்றி உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றமான நிலைமை இந்த மாதத்தில் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையை கவனமாக இருக்கிறது நல்லது. வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் காலம் தள்ளி போடுறது தான் இந்த மாதத்தில் சிறந்தது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கிக்கிட்டே இருக்குது. இந்த மாதங்களும் கொஞ்சம் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எல்லோருமே அனுசரித்து போயிடுறதா நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு ஒரு கருத்து வேற்றுமை உண்டாகலாம், கவனமாக இருங்க. பிள்ளைகளோட அன்பாக பழகிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. பிள்ளைங்களோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தெளிவாக புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. உறவினரோட வகையில் அப்பப்போ மன வருத்தம் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படுகள் நிம்மதி தரக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் இருக்கும். பெண்களாக இருக்கிறவங்க சிக்கனமான விஷயங்களை செயல்பட பாருங்கள். அதே மாதிரி சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடிச்சு காட்டி திறமையை பேர் பெறுவீங்க. மனத்தான மாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா பலவிதமான நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதங்களில் நன்மை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த காரியத்திலுமே அவசரம் காட்டாமல் இருந்துட்டிங்கனாவே போதும். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது நிச்சயம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் மேலும் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவு எடுக்கிறத தவிர்த்துட்டு தீர ஆலோசனை செஞ்சு எதுலையுமே ஈடுபட பாருங்க. மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகம், உபகரணம் வாங்குறத பற்றி கவலை எல்லாமே நீங்கும். படிப்பில் ஒரு ஆர்வம் உண்டாகும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மனசில் ஒரு தெளிவுங்கிறது பிறக்கும். எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். அதே மாதிரி வயிறு கோளாறுங்கிறது அப்பப்போ ஏற்படலாம், கவனமாக இருந்துக்குங்க. பணவரத்துங்கிறது இந்த மாதத்தில் கூடுதலாக தான் இருக்குது. சமூகத்தில் மதிப்பு, மரியாதை இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உயரும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரங்கிறது லாபம் கூடக்கூடிய வகையிலையும் ஏற்றுமதிங்கிறது சிறக்கக்கூடிய வகையில தான் இருக்குது. எதிர்பார்த்த நிதி உதவிங்கிறது கிடையும். பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களுடைய பாராட்டக்கூடிய செயலை செய்வாங்க. ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட அனுசரணையை போகிறது தான் நல்லது. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளோட உடல்நிலையில கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை ஆனா பால் பாயாசம் நிவேதனை செஞ்சு வணங்கிட்டு வாங்க. பல நாட்களா இழுபறியா இருந்த காரியம் கூட வெற்றிகரமா முடியும். அதே மாதிரி மனக்கவலையும் நீங்கும். மேலும் இந்த மாதங்கள்ல வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான நீங்க வழிபட்டு வர்றது நல்லது. வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திர நாள முருகப்பெருமான் அவதரிச்சார்னு சொல்லப்படுது. முருகனுக்கு உரிய திருவிழாக்கள்ல வைகாசி விசாகம் முக்கியமானது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு அறுபடை வீடு, தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்கள், உலக பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்குள்ள இந்த திருவிழாக்கள் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீடுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலையாவது நீங்கள் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டா இந்த மாதங்களில் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அரோகரான்னு எப்பயுமே சொல்லிட்டு இருங்க. அரோகராங்கிற சொல்லுக்கு பலவிதமான பொருள் இருக்கு. இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நல்ல கதியை தாங்குங்கிறதா அதோட பொருள். அதனால அரோகரான்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அரோகராங்கிறத பதிவிடுங்க. கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா முழுமையாக பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு குரு சந்திரனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு புத்தி கூர்மை, அறிவாற்றல், எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்திங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வசந்த மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்குமே நீங்கள் பலவிதமான சங்கடங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய குரு இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையாக தான் இருக்கிறாரு. தொழில், வியாபாரம், வேலையில் இருந்த நெருக்கடி எல்லாமே விலகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய கனவு நனவாகும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் இனி தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதால உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கங்க. தன குடும்பாதிபதி லாபஸ்தான குருவோட இணைஞ்சிருக்கிறதால குடும்ப பிரச்சனைங்கிறது மறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பங்களை இந்த சென்ற மாதங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதங்களில் சுமாரான நிலையில் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மறையும். வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கைங்கிறது இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும், வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவலை வந்து சேரும். பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. எதிர்பார்ப்பு கூட பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். விவசாயிகளாக இருக்கிறவங்க இந்த மாதம் கவனமாக இருக்க பாருங்கள். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். பணியாளர்களுடைய நிலைமையும் உயரும். மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேல் படிப்பு நினைக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். அதே மாதிரி நந்தீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி சந்திரனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை, திடமான மனங்கிறது எப்போதுமே இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனைக்குமே சுமூகமான தீர்வுங்கிறது உங்களால் பார்க்க முடியும். சிந்தித்து செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இருக்கு. இந்த மாதங்களில் அதிர்ஷ்டம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 8ல் சஞ்சாரம் செய்கிறதால 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது, 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு, சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கி தரவராதான் வராங்க. தொழிலில் இருந்துட்டு வந்த தடை விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். விருமண இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பணியாளர்களுடைய நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இது வரைக்குமே இருந்துட்டு வந்த சங்கடம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தம்பதிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட விலகி இனி நீங்கள் ஒற்றுமையாக தான் செயல்படுவீங்க. திருமண வயசுக்காரங்களுக்கு வரனமே கூடிய வாய்ப்பும், பூர்வீக சொத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும், ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. அந்த யோகம் எல்லாமே இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விருப்பம் எல்லாமே பூர்த்தி ஆகும். நீங்கள் நினச்சது உங்களால் சாதிக்க முடியும். சிலருக்கு சுயதொழில் செய்கிறவங்களுடைய நிலைமை கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். புதுசாக பொறுப்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு புதுசாக ஒரு பொறுப்பு, எதிர்பார்த்த பதவி, இது எல்லாமே கிடைக்கும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விளைச்சல்ல கவனம் செலுத்திட்டு வரது தான் நல்லது. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசான ஒப்பந்தம் ஏற்படும். மாணவர்களாக இருக்கிறவங்க விரும்பின பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் பெற போகிறீங்க.
அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதங்களில் மேலே சிறப்பாக இருக்கும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சந்திரனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம், திட்டமிட்டு செயல்படுறது எப்படி, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுருப்பீங்க. இந்த மாதங்களில் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தோட முன்பகுதியிலே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால புதுசாக சொத்து வாங்குறது, புதுசாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போகிறது, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் பெறுவீங்க. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புங்கிறது தேடி வரும். 11ல் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால அரசு வழி முயற்சி கூட வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தா எதிர்பார்த்த தகவல் வரும். தொழிலில் இருந்துட்டு இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். விரும்பின இடமாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கும். தொழிலில் இருந்துட்டு இருந்த போட்டியாளர் கூட இனி விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய தனி திறமைங்கிறது இந்த மாசத்துல ஜெயிச்சு நிற்கும். வழக்கு கூட சாதகமாகக்கூடிய வாய்ப்பும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதம்னே சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த சங்கடம் இனி விலகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும், பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ அருள்ங்கிறது இந்த மாதங்களில் பரிபூர்ணமாக இருக்குது. வாழ்க்கை துணையோட நெருக்கம் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். விவசாயிகளாக இருக்கிறவங்க விளைச்சல கவனமாக இருங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். மாணவர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும். அதே மாதிரி அபிராமியை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே.